ஐயா, சமீரனுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க ப்ளீஸ். சமீரணன் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அத முதல் அத்தியாயத்துல இதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாரு ஞானபிதாதது. ஓ, ஈரணன் என்பது பாத்தீங்கன்னா அந்த சக்தியானது, அதாவது சிவசக்தின்னு நம்ம சொல்றாங்களே, நம்ம சொரூபம் சிவன் சக்தி. ஒண்ணு சகலத்துவம், ஒண்ணு நிஷ்கலத்துவம். ஒண்ணு அசையாத இருக்கிறது, ஒண்ணு அசையக்கூடியது. ரெண்டு நிலைகள் தான் ஈஸ்வரனுடைய தன்மை உங்களுக்கு அது. நித்யா நித்யா அந்த மாதிரி. அக்ஷரத்திலிருந்து இது ஒண்ணு உருவாகுது. அக்ஷரத்திலிருந்து என்னைக்குமே ஸ்டாண்டர்டா அசையாத இருக்கிறது ஒரு நிலை ஒண்ணு. அது ரெண்டா பெரிய சொல்ல உங்களுக்கு இருந்தது. ஆகாசமா ஒண்ணு, வாயு ரெண்டா பெரியுது உங்களுக்கு இருந்தது. அக்ஷரத்துல இருந்து ஆகாசம் பிளஸ் வாயு ரெண்டா பெரியுது உங்களுக்கு இருந்தது. ஓஹோ, புரியுதுங்களா? அது ரெண்டா பிரியுது. ஒண்ணு சகலத்துவம், ஒண்ணு நிஷ்கலத்துவம். அது ஈஸ்வரனுடைய இயல்பான அது இரண்டு நிலைமைகள். அது அது எப்பவுமே இருக்கிற இரண்டு நிலைமைகள் தான் அது. புரியுதுங்களா? அதுல ஈஸ்வரன் என்பது அந்த அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே ஒரு அசையாமல் அது நிலைநிறுத்தும் போது தான் அதுதான் நிஷ்டை ஆகுது நம்மளுக்குள்ள உங்களுக்கு. அது ஈரணன் என்பது அதனுடைய பிரம்மந்தரத்திலேயே அதனுடைய பின்னி பிணைஞ்சி ரெண்டு வித்தியாசமும் இல்லாமல் ஆகாசமாகவே அப்படியே நிலை நிற்கக்கூடியது தான் ஹீரணன் என்ற நிலை நிஷ்டை. அது அந்த டைம் உடனே ஒரு இதுவாகாது, அடங்கிய மனமாக முழுக்கமாக ஆயிடும். அதுதான் ஈஸ்வரனோடு ஜீவனோடு அந்த பிரபஞ்சத்தோடு எல்லாமே ஐக்கியமான நிலைய வரும் உங்களுக்கு. அதே பாத்தீங்கன்னா சமீரணன் என்பது என்னன்னா அதனோட தொடர்பு இருந்துட்டே மேல கீழே ஒட்டிட்டே வருது. புரியுதுங்களா? அதோட லிங்க்லயே இருக்கிறது உங்களுக்கு. ஈரணன் என்பது பிரம்மத்துல தாக்கி கொண்டிருக்கின்ற நிலை உங்களுக்கு. அது அந்த ஈரணனை தொட்டுட்டு பிரம்மாண்டத்தை தொட்டுட்டு கீழே வருது, திருப்பி தொட்டுட்டு கீழே வருது, தொட்டுட்டு கீழே வருது. ஆனா வெளியில வியாபிக்காது, அது உள்ளுக்குள்ளேயே அது தொட்டுட்டு கீழே வர்றது உங்களுக்கு. அதான் சமீரணன். நமக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஞானத்தில வித்தியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. அது வெளிமூச்சு இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த வாய் அது அதுவும் இதுவாகவும் மாறக்கூடாது உங்களுக்கு. அது எண்ணமாக மாறக்கூடாது. எண்ணமா மாறிச்சுன்னா அபானன் ஆயிடும் உங்களுக்கு. வாயு அது சலனம் ஏற்படும் போதுதான் அது முக்குணங்களாக அது மாறுது உங்களுக்கு. அந்த மூணு குணங்களாக மாறாமல் வாயுவை வாயுவாகவே உள்ளுக்குள்ளேயே சலனம் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சமீரணன். மேலையும் போயிட்டு வரலாம். ஐயா, இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சின்ன விளக்கம் கொடுங்க. அப்ப இந்த சமீரணன் தான் இப்போ நல்ல வித்தியார்த்திகள் சமாதி ஆகிறாங்க. சமாதி ஆனதுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ள அந்த சமீரன் கதி ஓடிக்கிட்டே இருக்குமாங்க? சமாதி நிலையில பாத்தீங்கன்னா சமாதி ஆயிட்டாங்கன்னா அந்த சமீரன் அது எதுவுமே இது அது ஓடிச்சுனாலும் ஹார்ட் பீட்டிங் எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. ஓஹோ, புரியுதுங்களா? அது இங்க உடம்பு உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கல உங்களுக்கு. அது ஏதோ ஒண்ணு இயங்கிக் கொண்டு, அது ஓடிச்சுனாலும் இயங்கிக் கொண்டு தானே இருக்கும் உங்களுக்கு உள்ளது. சமாதி ஆயிடுச்சுன்னா அது முல்லாவே இதுவாவே சூன்ய நிலைக்கே அது போயிடும் உங்களுக்கு. ஓ, சூன்யத்தோட கலந்துருது. சரி சரிங்க, சரிங்க, சரி. புரியுதுங்களா? ஹார்ட் பீட்டிங்லாம் இல்ல, ஜீரோன்னு வருதுல்ல உங்களுக்கு. சமாதி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செத்து போனாலும் ஹார்ட் பீட்டிங் கிடையாது, சமாதி ஆச்சுன்னா ஹார்ட் பீட்டிங் கிடையாது உங்களுக்கு. அது உள்ளுக்குள்ளேயே அடங்கி இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் அந்த உடம்புல பிராணன் என்பது அப்படியே அசையாமல் நிலைநிறுத்தும் உங்களுக்கு. எல்லா உடம்புல எல்லா பாகத்திலயும் அந்த பிராணன் என்பது அசையாமல் அப்படியே நிலைநிறுத்தப்பட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓ, சரிங்க, சரிங்க, சரிங்க. அப்பதான் அது உயிரோட்டமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் உங்களுக்கு. காரணம் அது. சரிங்க. கை கால் வளைஞ்சு கொடுக்கறது எல்லாமே அதான் காரணம். அதுதான் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா அந்த முதல் ஸ்டேஜ் அந்த ஆகாசத்திலிருந்து சலனம் ஏற்படும் போது வாயு ஆகிறது. புரியுதுங்களா? அதான் அச்சரத்துல இருந்து ஆகாசம் ரெண்டா பெரியுது உங்களுக்கு. அது ஆகாசத்துல ஆகாசம், அதுல சலனம் ஏற்படுது வாயு. அப்புறம் அந்த வாயுவிலிருந்து அக்னி ஆகும் போதுதான் அந்த மூணு குணங்களுடைய தொடர்பு வரும், எண்ணங்கள் ஆகுது உங்களுக்கு. அதான் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூன்று எண்ணங்களாக மாறு. ருத்ரன் என்பது சத்துவகுணம், விஷ்ணு என்பது ரஜோகுணம், அகங்காரம் தமோகுணம் உங்களுக்கு. அது புரியுதுங்களா? அது அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வரவிட இப்ப நம்மளுக்கு இயல்பாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மூன்று குணங்களால். அது அப்ப முழு கவனத்தோடு மேலும் கீழும் முழு அந்த புருவ மத்தியத்துல கவனத்தோடு ஒரு உணர்வோடு ஜாக்கிரதை நிலைமையில நீங்க அந்த கதியை எடுத்தீங்கன்னாலே அது இயல்பாகவே அது எண்ணமாக மாறாமல் பிராணன் அப்படியே நிலைநிறுத்தப்படுகிறது, அபானனாக மாறாமல் அப்படியே நிலைநிறுத்தப்படுகிறது.
அததான் எத்தமைக்கு அசையாமல் நிலைநிறுத்துவதுதான் ஈரணன் கதி. சரிங்க, சரி. ரைட்டு. இப்ப புரியுதுங்களா? இப்ப எண்ணமாக விடாமல் ம். பிராணனை பிராணனாகவே அசைஞ்சினே மேல கீழே அசைஞ்சினே இருக்கிறது. அந்த நிலைக்கு கொண்டு வந்து அப்புறம் அசையாமல் நிலைநிறுத்துவது. ஓ! சரி. தாறுமாறா போற வண்டியை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல போயிட்டு சேஃபா நிறுத்துறது. நியூட்ரல்ல கொண்டு வந்து வச்சு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுறது அந்த மாரி. தாறுமாறா ஏதோ ஒரு போகுது வண்டி, ஓரளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது, கொண்டு வந்து அதுக்கப்புறம் சேஃபா போய் நிறுத்துறது. சரிங்க, சரிங்க, சரி. புரியுதுங்களா? அப்போ பிராணனை அபானனாக விடாமல், அதாவது எண்ணமாக மாற விடாம, எண்ணங்களாக மாறதுனால தானே நீங்க சிக்கி போறீங்க. அபானன் ஆயிடுது உங்களுக்கு. அதாவது வெளியில போ, அது அபானன் எப்பயுமே நிக்காது, வெளியில போய் தான் ஆகணும். அது தலையெழுத்து, உடம்புக்குள்ள நிக்காதது அது. சரி. அப்ப அது வெளியில போவதுக்கு காரணம் என்ன? எண்ணமாக தானே போகுது. அப்ப எண்ணமாக விடாமல் இருக்கிற எண்ணங்களை அப்படியே வந்து இதுவாவே மாத்துறது, பிராணனாகவே முழு கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே புரியாமல் அப்புறம் 8 மணி நிறுத்துறது உங்களுக்கு அது. அப்ப அந்த வரணும்னா அந்த ஏற்கனவே இதோட தொடர்பு இருக்கணும். பிரம்மந்திரத்தோடு தொடர்புல இருந்தாதான், மேலும் கீழே நடத்தினாதான் அதை வந்து எண்ணமாக விடாமல் தடுக்க முடியும். அந்த ஓ, சரி, சரி, சரி. தொடர்பு இல்லாத வெறும் கருத்து கீழே மேல கீழே போயிட்டு இருந்தனா அது முடியாது. புரியுதுங்க? ஆகாசம் அந்த நிலைக்கு கொண்டு போறது, அது கூட தொடர்புல இருந்துட்டு பிரம்மந்தரத்தோட தாக்கி கொண்டே மேலும் கீழே நடத்தணும் உங்களுக்கு. அப்பதான் எண்ணமாக மாறாமல் வாயுவாகவே நிற்கும். அந்த வாயுவும் அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் உங்களுக்கு வந்து இதுவா ஈரணன் கதியாகும். அருமையா புரிஞ்சதுங்க. 3 ஜாக்கிரதை, உடல் அளவுல, மனதளவுல, அந்த முழு இந்த ஜாக்கிரதை உணர்வோடு, அந்த ஜீவன்ல அந்த ஜாக்கிரதையோடு உணர்வோடு போக்க அந்த சமீரனுங்கதை நீங்க வந்து எடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து நிஷ்டை ஈஸியா செட் ஆகும். புரியுதுங்களா? அப்ப அந்த முழு கவனம் தான், அதுல ஈடுபாடு தான் அது. அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு கவனம் இருக்குதோ அந்த அளவுக்கு உலக பற்றுல இருந்து நீங்க விடுதலை ஆவீர்கள். விடுதலை ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ உபஜீவனத்துக்காக எடுத்துக்கிற பொறுப்புகளை செய்வீர்கள். ஆனால் தாமரையில அதுல ஒட்டிக்காத பற்று இல்லாமல் அதை நம்ம செய்யணும். அதை பற்றி இருந்தாலே எண்ணங்களாக மாறிடும் உங்களுக்கு. பற்றி இல்லைன்னா என்ன பிராணனாகவே நிலை நிற்கும் உங்களுக்கு. அப்ப எப்ப நிக்குதோ அது வெளியில போவாது, ஆட்டோமேட்டிக்கா. அது பற்று இருந்தாதான் வெளியில போகும் பிராணன். சரி, வாயுவாக மாறிடும் உங்களுக்கு. அதுக்குதான் அது சமீரணன் கடி. ஃபர்ஸ்ட் சமீரணனுக்கு பழகணும், அப்புறம் நிஷ்டைக்கு பழகணும். அதான் ஞானபிதா ஸ்ட்ரெயிட் ரூட் இந்த விதையை காட்டி கொடுத்திருக்காரு. சரி. ஓ, ரைட். ரொம்ப கரெக்டான ரூட். மத்த எந்த ரூட்டா இருந்தாலும் சுத்தி போற ரூட். இதுக்குதான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. இதான் நிலைமை, இல்ல. ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. நல்ல அருமையான ஒரு கேள்வி, சமீரணன் பத்தின ஒரு கேள்வி. அதுக்கு பாலசுப்ரமணிய ஐயா கொடுத்ததும் அருமையான விளக்கம், 100% அது சரியான ஒரு விளக்கம், ரொம்ப ஆழமான விளக்கம், ரொம்ப அருமையான ஒரு விளக்கமா இருந்தது. என்னுடைய புரிதல்ல இருந்து அதே பதில நான் வேற ஒரு விதமா கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் சொல்றேன். அதாவது பிராணன் வந்து 3 நிலைமைகள்ல நாம அனுபவப்படுறோம். ஒண்ணு வந்து புருவ மத்தியத்திலேயே ஐக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்னொன்னு புருவ மத்தியத்திலிருந்து கண்டம் வரைக்கும் உள்ளுக்குள்ளாரைய, உடம்புக்குள்ளாரைய மேலும் கீழும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுக்கு அடுத்தது நாசியின் வழியாக உள்ளாரையும் வெளியிலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுல புருவ மத்தியத்திலேயே ஐக்கியமான அந்த நிலைமையத்தான் வந்து ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நாம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள ஒரு அணுவாக போய் விழுகும் போது அந்த அணுவுக்குள்ளார ஒரு முட்டை வடிவத்துல உள்ள பிராணன் நிறைஞ்சிருக்கும். அதைத்தான் நம்ம ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அங்க ஜீவனை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த அணு சிசுவாக மாற்றம் அடையும் போது அதுக்குள்ளார மனம் இருக்கும். ஏன்னா அந்த மனம் இருக்கிறதுனால தான் அது உடம்ப உண்டாக்குது. இப்ப கூட ஒரு கேள்வியில சொன்னாங்களே, ஜடம் எதனால் உண்டாக்கப்பட்டது, மனதினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னீங்க. அப்போ கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள நாம் இருக்கும்போது மனம் இருந்தது, அதனால தான் அங்க ஜடம் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த மனமானது தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை, அது உள்ளாரே அடங்கிய மனமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் அது உள்ளுக்குள்ளாரே அந்த பிராணனானது நடந்துட்டு இருந்தது. அப்போ உடம்புக்குள்ளாரே பிராணன் நடக்கும் போது அதுக்கு தான் மனசுன்னு பேர்.
அப்போ நாம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள ஒரு பனி குடத்துக்குள்ளார நாம இருக்கும்போது வெளி சுவாசம்ங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த உள் சுவாசத்திலே நாம் இருந்தோம். அது ஒரு இரண்டாவது நிலைமை. மூணாவது, கர்ப்ப பாத்திரத்தை விட்டு நம்ம வெளியில வந்ததுமே நம்முடைய சுவாசம் முதல் முறையா வெளியில வியாபிக்க ஆரம்பிக்குது. அப்போதான் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம அனுபவிக்க முடியுது. இப்போ கூட தூங்கும் போது பாருங்க அகங்காரம் இல்லை, ஏன்னா உள்நிலை சுவாசத்தில் நம்ம இருக்கிறதுனால. வெளியில சுவாசம் வந்தால்தான் அகங்காரம்ங்கிற ஒரு நிலைமையை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போ வெளியில வரக்கூடிய சுவாசத்துக்கு அகங்காரம்னு பேரு, உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடக்கக்கூடிய சுவாசத்திற்கு மனம்னு பேரு. அது புருவ மத்தியத்திலேயே பிராணனாக சூரியனாக இருக்கும் பொழுது, அது அங்கேயே நிலை கொண்டிருக்கும் போது அதுக்கு ஜீவன்னு பேரு. ஆனா இப்ப ஐயா பேசும்போது சொன்னாரு, ஆதி நிலைமையில இருக்கக்கூடியது அது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அங்க ஒண்ணுமே இல்லை, அது சூனியம் தான் அப்படின்னு சொன்னார். அது உண்மையான சரியான ஒரு வார்த்தை தான் அது. ஏன்னா பிராணன்கிற அந்த விஷயத்துல அங்க வாயுவே இல்லாத நிலைமை தான் அக்ஷரம்ங்கிறது. ஏன்னா வாயு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அங்க நாசம் உண்டாகுதுன்னு அர்த்தம், சலனம் உண்டாகுதுன்னு அர்த்தம். இந்த சலிக்கிறது வாயுவினுடைய வேலை. அப்போ அந்த அக்ஷரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சலிக்கணும், தான் அசையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வாயுவாகவே பரிமாற்றம் அடையுது. அப்படி அக்ஷரமாக இருந்த ஈஸ்வரன் அது அசையறதுக்காக வேண்டி, கலங்கப்படுறதுக்காக வேண்டி அது வாயுவாக மாறி புருவ மத்தியத்துல நிலை பெறும் அந்த நிலைமையத்தான் நம்ம ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அந்த புருவ மத்தியத்திலிருந்து மேலும் அது கண்டம் வரைக்கும் கீழே இறங்கி, மேலையும் கீழையும் கண்டத்திலிருந்து புருவ மத்தியத்துக்கும் மேலும் கீழும் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அங்க மனம் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை, மனம் அங்க இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, மனம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த கண்டத்தையும் தாண்டி நாசியின் வழியாக அது இன்னமும் வெளியாக வரும்போது, வெளிக்கு வெளி அப்படின்னு சொல்றபடி உடம்புக்கும் வெளியில் அது வரும்போது தான் அகங்காரம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சமாதி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு சமீரணங்கிற கதி ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது நம்ம தூக்கத்துல ஓடக்கூடிய கதிங்கிறப்போ அது மனம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த கதி ஓடுது. அது நம்ம நிஷ்டையில இருக்கும்போது கூட, நிஷ்டைக்கு போற வரைக்கும் அந்த கதி இருக்குமே தவிர நிஷ்டையில கூட அந்த கதியை நம்மளால அனுபவிக்க முடியாது. அது நிஷ்டைக்கு கொண்டு போறதுக்கு இந்த சமீரணங்கிற கதி நடக்குது. அது நம்ம சம்யோக சமயத்துல கூட இந்த கதி தான் நடக்குது. இந்த மனமானது உள்ளுக்குள்ளாரையே கதாகதம் செய்து ஜீவனை போய் தொடுகிற சமயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு சம்யோக சமயத்துல கூட இந்த சமீரணங்கிற கதி நடக்காம இந்த மனமானது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை போய் தொட முடியாது. அப்போ மனம் புருவ மத்தியத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இந்த சமீரணங்கிற கதிங்கிறது இருக்குது. அப்படி அது தான் எங்கிருந்து உற்பத்தியாகி வந்தோமோ அந்த இடத்துக்கு மீண்டும் போறதுக்கு இந்த கதியை அது பயன்படுத்திக்குது. இப்போ நம்ம உட்காந்து பயிற்சி பண்றோம் அப்படிங்கிற சமயத்துல தொடக்கத்தில் நமக்கு சமீரணங்கிற கதி கிடைக்காது. இயல்பாக நாம செய்யக்கூடிய நம்முடைய முயற்சியில செய்யக்கூடிய சாதாரண கதி தான் செய்வோம். ஆனா பயிற்சி அப்படியே நேரம் கூடி போக போக கதியில் அப்படியே மாற்றம் வர வர கொஞ்சம் கொஞ்சமா அது சமீரன் கதியாக மாற்றம் அடையும் பொழுது அதுக்கப்புறம் தான் நிஷ்டைங்கிற நிலைமைக்கு நம்மளால போக முடியும். அந்த நிஷ்டைங்கிற நிலைமையில இந்த மனமானது பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து இருக்கும். அப்போ அங்கே சமீரன்கிற கதி கூட கிடையாது. ஏன்னா அது கண்டத்துக்கும் புருவ மத்தியத்துக்கும் நடக்கிற சமாச்சாரம் அது கிடையாது. அது புருவ மத்தியத்திலே அசையாமல் நிற்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கும். அந்த இடத்துல ஜீவன் மாத்திரமே இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கும். இதைத்தான் நம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். மனம் ஜீவனோடு கலந்த நிலைமையை நம்ம நிஷ்டைன்னு சொல்றோம். அப்போ நம்முடைய சுவாச நிலைமை என்னவா இருக்கும்? அந்த பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனாக புருவ மத்தியத்திலே அசையாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். இந்த நிஷ்டை நீண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதைத்தான் சமாதி நிலைமை அப்படின்னு சொல்றோம். பொதுவாக இந்த சமாதிங்கிறது யாருக்குன்னு சொல்லப்படுது? ஜீவனுக்கு தான் சமாதிங்கிறது. மனசுக்கோ அகங்காரத்துக்கோ உடம்புக்கோ கிடையாது. அப்போ யார் இங்க சமமான நிலைமைக்கு, ஆதி நிலைமைக்கு சமமா போகணும் அப்படின்னா ஜீவன் தான் போகணும். அப்போ ஜீவனுடைய ஆதி நிலைமைங்கிறது என்ன? ஈஸ்வரத்துவம், களங்கமில்லாத தன்மை. அப்போ அந்த நிலைமைக்கு போகும்போது அங்கே நிச்சயமாக பிராணனும் இருக்காது, அங்கே ஜீவனுடைய சத்வகுணமும் இருக்காது. இப்படி நிர்குணனாக அது சூனிய பதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அது இருக்க முடியும். அதைத்தான் பாலசுப்ரமணியா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. நான் இந்த நிலைகளையும் அந்த பிராணன் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அது நிலை பெறக்கூடிய அந்த விஷயத்தையும் இதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ நம்முடைய பிராணனுடைய 3 நிலைமைகளை தான் இங்கே வெவ்வேறாக சொல்கிறோம். அது புருவ மத்தியத்தில் அசையாமல் அந்த பிராணன் நிற்கிற அந்த நிலைமையை தான் ஜீவன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது உள்ளுக்குள்ளாரையே உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடக்கக்கூடிய அந்த பிராணனுடைய நிலைமையை தான் மனசுன்னு சொல்கிறோம். நாசியிலிருந்து பிராணனானது வெளிப்படக்கூடிய அந்த நிலைமையைத்தான், அது வெளியாக அது அபானனாக வெளியில வரக்கூடிய நிலைமையைத்தான் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோங்கய்யா. இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில இதையும் உங்களோட சொல்லணும்னு நினைச்சேங்கய்யா. ஆத்து நமஸ்காரம்.
சிறப்புங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. பாலசுப்ரமணியன் ஐயா நல்லா விளக்குனாங்க. நீங்க ரமேஷ் ஐயா, நீங்க அந்த சூழ்நிலையா இருந்து நீங்களே வாலண்டியரா வந்து இன்னும் சிறப்பா எங்களுக்கு விளக்கி கொடுத்தீங்க. கூடிய இந்த சமீரனுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இவ்வளவு நீண்ட நேரம் கிடைக்குமாங்கிறது நீங்க ஞானப்பிதாவுடைய அருளாசினால தயவுனால நம்ம எல்லாம் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால தான் நான் உணர்கிறேன் ஐயா. ரொம்ப ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, பாலசுப்ரமணியம் ஐயா இப்போ நிறைவு பண்ணிருங்கய்யா. சரிங்க. பொதுவாக நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேள்வி பதில கூட சரியது நமக்குள்ள இந்த சமீரன் கதி ஈரன் கதி, அதாவது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி, எடுத்துக்கொண்ட பாதை அது உண்மையான பயணமாக இருக்க வேண்டும். அந்த பாதையில அந்த உண்மையான பயணம் என்பது ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திலேயே போய் சேர்றதுதான். அதுதான் அது கரெக்டான பாதை. அதை விட்டுட்டு அது அதோகதியாகக்கூடிய பாதையில அது அந்த மார்க்கத்துல அது பயணிச்சதுனாலே அதனுடைய நிலை என்பது செத்து போகிற நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுகின்றோம். என்ன மாயான இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு திரிந்து அலைந்து, அதுதான் முதல்ல கேள்வியிலே அதுதான் சீடனுடைய கேள்வியாவே இருக்கிறது. அந்த நிலைமைக்கு ஆளாகாமல் தானாய் அது தன்மயமாக எளிமையான முறையில நம்ம அது தீரணும்னா நம்ம எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியில உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் நம்மளுடைய பிராணனை எந்த அளவுக்கு நம்மளால முழுமையாக மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய பலன் என்பது பூரணத்துவம் பெறும். அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த உறுதிமொழியை நம்ம கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த உறுதிமொழியை நம்ம முழுமையாக அதை கடைபிடிக்கும் போதுதான் சரியது நமக்குள்ள அந்த சமீரணன் கதியும் சரியது நிஷ்டையும் அதற்கு மேல் செல்லக்கூடிய அந்த ஞானத்தினுடைய அந்த பாதையம் அது பரிபூரணமாக கைகூடும் என்பதுதான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப நாம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழிய அது நடைமுறை வாழ்க்கையில் அது செயல்படுத்தணும். அதுக்கான பாதையில தான் நம்ம பயணிக்கணும். அத்தகைய நிலையை அனைவரும் பெற வேண்டித்தான் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். நாளைக்கு பாத்தீங்கன்னா இதே 16வது அத்தியாயத்துல இப்ப 3 விரதங்கள் இதை பத்தி இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கான இப்ப தச இந்திரியங்கள் நம்ம சொல்லிட்டோம். அதுல எது உண்மையான கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம், உலகவாசிகள் நினைத்து கொண்டிருக்கிறது எது கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம், அதுக்கு ஞானபிதா சொல்ற அதுக்கு விளக்கம் எது உண்மையான கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம், அதை பற்றி தான் நாளைக்கு 16வது அத்தியாயத்துல இந்த விரதங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அது. நாளைக்கு தொடர்ந்து அந்த பகுதிகளை நம்ம பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப நல்ல சிறப்புங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லாருக்கும் ஆத்ம